சில மாதங்களுக்கு முன்பு இந்து முன்னணி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு என்ற ஒரு மாநாட்டை நடத்தினார்கள். அந்த மாநாட்டில் 6 தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். அதில் ஒரு தீர்மானம், திருப்பரங்குன்றம் மலையில் இருப்பது சிக்கந்தர் தர்காவே அல்ல. சிக்கந்தர் தர்கா கோரிப்பாளையத்தில் இருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலைக்கு மேல் இருப்பது வெறும் கட்டிடம். இது இந்து முன்னணி நடத்திய முருகபக்தர் மாநாட்டின் தீர்மானத்தில் இருக்கிற வரி. இதை தொடர்ந்துதான் பாஜகவின் தலைவர் ராஜா பேசுகிறார். சிக்கந்தர் தர்கா ரீலொகேட் செய்யப்பட வேண்டும் என்று பேசுகிறார். இதனுடைய ரெண்டினுடைய தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் வருகிற தீர்ப்பை நாம் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். நேற்றைக்கு பாஜக சார்பாக திருப்பரங்குன்றம் பிரச்சனையை அனுராக் தாக்கூர் பேசியதார் நாடாளுமன்றத்தில். நேற்று மதியம் 1:30 மணிக்கு பாஜகவின் சார்பில் அனுராக் தாக்கூர் பேசினார். யார் இந்த அனுராக் தாக்கூர்னா, டெல்லியில் தேர்தலில் எங்கள் எதிரிகளை சுட்டு தள்ளுவோம், கோலி மாரோ என்று பேசியவர். அதை தொடர்ந்துதான் மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டு மிகப்பெரிய உயிர் சேதம் ஏற்பட்டது. கோலி மாரோ சுட்டு தள்ளுவோம் என்று பேசிய அனுராக் தாக்கூர் நேற்றைக்கு திருப்பரங்குன்றம் பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் பேசுகிறார். இவருடைய திட்டமிடல் என்பது ஆன்மீகம் சார்ந்ததல்ல, கலவரம் சார்ந்தது, அரசியல். அந்த கலவரத்திலிருந்து தங்களது அரசியலை வலிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது.